ஆல்பர்ட் பின்டோ. அவர் ஒரு மிகப்பெரிய பெயிண்டர். அவரு இப்ப பொற்புரி நகரத்துக்கு வந்திருக்காராம். அவரோட நகரம் பூரா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அவரோட பெயிண்டிங் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். நாமளும் நம்ம ஊர்ல இருக்கிற செவுத்துல எல்லாம் அந்த மாதிரி வரைஞ்சு வைக்கணும்டா பத்துலு. அதுவும் மெசேஜோட சேர்த்து. ஐடியா ரொம்ப நல்லா இருக்கும். வா, இன்னையில இருந்தே அந்த வேலையை நாம ஆரம்பிச்சிடலாம். ஜானக மோட்டு பத்துலோட பெயிண்டிங்க நான் கெடுக்க போறேன். என்ன யாரு தடுக்கறாங்கன்னு பாக்குறேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன அருமையா கவிதை சொல்றீங்க. விடுங்க, என் கூட வாங்க சீக்கிரம். பத்துலு, இப்ப நம்ம வரையற இந்த பெயிண்டிங்க பார்த்து ஆல்பர்ட் பின்டோ மூக்கு மேல விரல வைக்கணும்டா. அடே மோட்டோ, பொற்புரி நகரத்துல கூட பெரிய பெரிய பெயிண்டருங்க எல்லாம் இருக்காங்கன்னு நாம அவருக்கு காட்டுவோம். என்ன நான் சொல்றது? வெரி குட். சூப்பரே சூப்பர். ரொம்ப நல்ல பெயிண்டிங். இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஐ அம் கேச்சிங் த தீஃப் ஜான். தேங்க்யூ சிங்கம் சார். வர அந்த ஆல்பர்ட் பின்டோக்கு கூட எங்க பெயிண்டிங் பிடிக்கும் நம்புறோம். நன்றி சார். ஓகே மோட்டு பத்துலு, கலக்குங்க. நான் இப்ப டியூட்டிக்கு போயிட்டு வரேன். நைட் கிளவுட்ஸ். என்ன ஒரு வில்லத்தனம். நான் குடிஞ்சல நீ குடிய வேண்டியதானடா. எவ்வளவு பெரிய மண்டடா உனக்கு. இதுக்கப்புறம் மோட்டு என்ன எப்படி பிடிக்கிறான்னு பாக்குறேன். உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. தப்பிச்சு நீ எங்க போற நானும் பாக்குறேன். இடியாப்பம் கூட மாதிரி தலைமையில வச்சுக்கிட்டு ஏன்டா கூவிக்கிட்டு இருக்க? அவன் உனக்கு மேலதான் இருக்கான் பாரு. என்ன வாய்டா உனக்கு? வாய மூடு. அட, இவ்வளவு கேவலமான பெயிண்டிங்க யாருப்பா வரைஞ்சது? நேத்து ராத்திரி மோட்டு பத்துலைக்கு பெயிண்டிங் வரைஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தரால இவ்வளவு கேவலமான பெயிண்டிங்க வரைய முடியும்னு என்னால நம்ப முடியல. நீங்களே பாருங்க ஆல்பர்ட் பின்டோ சார். காஜா காஜா, என்னோட இருது வச்ச கிச்சிப்பேன்னு சொல்லோ இந்த அளவுக்கு கேவலமான பெயிண்டிங்க பார்த்ததே இல்லையப்பா. மிஸ்டர், எந்த ஒரு பெயிண்டரும் இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட வச்சு ஜிக்ஜாக் வரைய மாட்டாங்க. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது அந்த பெயிண்டரை பார்த்து தான் கேட்டாகணும். மோட்டு பத்துலு அவர்களே, நீங்களே சொல்லுங்க, இந்த பெயிண்டிங்ல அப்படி என்ன விசேஷம் இருக்கு? வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யறதுன்னு உனக்கு தெரியாதாடா? ஐடியா வேலை சொல்லாண்டா, ஏதாவது சொல்லாண்டா. ஐடியா இது என்னதுன்னு நான் சொல்றேன். இது என்ன சொல்லுதுன்னா, இங்க நல்லா ஒத்து பாருங்க. திருடன் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் புத்திசாலியா இருந்தாலும் சரி, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதுவும் தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு தான் இந்த போட்டோ காட்டுது. இந்த கோடு என்னன்னா, அது ஒரு பாசவலை. திருடன் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்தாலும் அவனோட நடமாட்டம் எங்க இருக்குன்னு மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. வாவ், எவ்வளவு பெரிய மெசேஜ் சர்வ சாதாரணமா சொல்லிட்டீங்க. அருமை, எக்ஸலென்ட். இன்னைக்கு நைட்டு வேற ஒரு பெயிண்டிங் நாங்க வரையலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் சார். இன்னொரு சூப்பரான மெசேஜோட சேர்த்து. இட்ஸ் ஹானர் டு ஹேவ் யூ ஹியர் சார். இட்ஸ் ஹானர் டு மீ ஆல்சோ. நீங்க ரொம்ப அருமையா பெயிண்டிங் வரைஞ்சிருக்கீங்க. See you tomorrow.
ஹலோ மோட்டு பத்லு, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஆல்பர்ட் பின்டோ உங்களை ரொம்ப பாராட்டினாராமே. ஐ எம் வெரி சாரி, நீங்க இவ்வளவு பெரிய கலைஞர்கள்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அட பரவாயில்ல ஓடியா, நீதான் மன்னிப்பு கேட்டல, நாங்களும் உன்ன மன்னிச்சிட்டோம். மோட்டோ தெரிஞ்ச தப்பு செய்யறவங்களே எப்பவும் மன்னிக்க கூடாதுடா. இங்க இருந்து நான் மறக்க விடு. கிளம்புறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ல விரும்புறேன். நடிக்காதடா, என்ன சொல்லு. உங்களோட பெயிண்டிங்க நான் எடுக்க போறேன். ஜான், இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. ஏதோ என்னால முடிச்ச உதவி. இப்ப என்ன ஆச்சு? சிங்கம் சார், அந்த ஜான் மறுபடியும் என் பெயிண்டிங்க கிறுக்கிட்டா சார். எப்ப பாரு என் பெயிண்டிங்க பாழாக்குற வேலையை வச்சிருக்கான் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க அங்க போய் ஜான் என்ன பண்ணிருக்கான்னு நாம பார்க்கலாம். இப்ப அத பாக்குறதுனால எந்தவித பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா பெயிண்டிங் முழுமையா கெட்டு போச்சு. இதோ பாருங்க, நல்லா பாருங்க. அடடா, இன்னைக்கு மறுபடியும் ஒரு கேவலமான பெயிண்டிங்க. இத பார்த்தா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமா, இதையும் மோட்டு பத்லு தான் வரைஞ்சிருக்காங்களா? டெஃபினெட்லி. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இது நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு பெயிண்டிங் வரைய ஆசை இருக்கு, ஆனா வரைய தெரியல. அப்படியே ஆல்பர்ட் பின்டோ சார காப்பி பண்றீங்க. அப்படியே காப்பி பண்றதுக்கும் மூளை வேணும், புரியுதா? மோட்டு பத்லு சார், உங்கள மாதிரி மகா கலைஞர்களுக்கு இப்படி ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ப்ளீஸ் அது என்னன்னு சொல்லுங்க. நான் புரிய வைக்கிறேன். இங்க பாருங்க, நல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்ல இந்த தம்பி குட்டி குப்பையை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம எப்ப போட்டாலும் குப்பையை குப்பை தொட்டில தான் போடணும். அதுக்கப்புறம் இந்த ரோட்ல இந்த லைன் இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நாட்டுல நாமளே ஏற்படுத்தின குப்பைன்னு அர்த்தம். அதாவது குப்பை தொட்டில சரியா குப்பையை போடலன்னா நம்ம ஊரே குப்பை கொட்டுற ஊரா மாறிடும். அதான் இதுக்கு அர்த்தம். வாவ், வாட் ஐடியா, எக்ஸலென்ட். நம்ம ஊரை நாமளே சுத்தமா வச்சுக்கலன்னா நம்ம ஊரே குப்பைக்காடா மாறிடும். என்ன சிந்தனை, யூ ஆர் கிரேட். மோட்டு, இன்னைக்கு இவன் உன் பெயிண்டிங்க கெடுக்கிறதுக்கு முன்னாடி நீ இன்னைக்கு இவனோட பெயிண்டிங்க வரைஞ்சிரு. ஜான், இன்னைக்கு நைட்டு நீ தான்டா பெயிண்டிங் பண்ற. வேண்டாம், எனக்கு பெயிண்டிங் எல்லாம் தெரியாது. சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க. மோட்டு பத்லு, என்ன விடுங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய painter எல்லாரும் நிரூபிச்சு ஆகணும். ஆமாடா டான், உன்னை விட ஒரு சிறந்த பெயிண்டர் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே பிரஷால தான் பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஆனா நீ உன்னோட பாடியை வச்சே பெயிண்டிங் பண்ண போற. என்ன நான் சொல்றது? இங்க பாரு, உன் தழுக்கல செவுத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. போதும் போதும், விட்டுருங்க விட்டுருங்க. பாடி இருந்தா தானே பாடியை வச்சு பெயிண்டிங் பண்ண முடியும். வாங்க சார், எப்படின்னு பாருங்க. இது என்னது? பாருங்க சார், நம்ம ஊரை நாம எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் சார். அப்படி நம்ம ஊர் மட்டும் சுத்தமா இருந்துச்சுன்னா இந்த உலகம் சுத்தமா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க சார். மோட்டு பத்லு, யூ ஆர் கிரேட் பெயிண்டர்ஸ். இந்த சந்தோஷத்துல கூட என்னோட கைதான் இருக்கு. அட, இது ஜானாச்சே, அவனுக்கு என்ன ஆச்சு? ஜான் கிளம்பு. நீ ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பின்னால நீ இருக்கியா இல்லையா நான் சொல்றேன். சிங்கம் சார், இவனை பார்த்தது எனக்கு ஒரு ஐடியா வருதுங்க சார். அதுவும் சூப்பரான ஐடியா. இப்ப நம்ம இவனை வச்சு ஒரு வித்தியாசமான பெயிண்டிங்கா பண்ணலாம்னு இருக்கோம்.
இதுக்கு மேல பெயிண்டிங் என்னால முடியவே முடியாது. பாய் பாய், என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.